ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லேக்கில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டோட பேர் 1.9.6 அப்டேட் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு அந்த அப்டேட்டோட நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்டில் உள்ளது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியும். புதுசாக ஒன்று மாற்றிருக்காங்க. அதுதான் நம்மளோட லோடிங் ஸ்க்ரீனு. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த GTA 6ஓட ப்ரோமோ மாதிரியே இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த ஃபஸ்ட்டோட அப்டேட் வந்து மேப்புங்க. மேப்பை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் காட்டும். இங்கே எங்கே கார் இருக்குது, எங்கெல்லாம் NPC நடந்து போகிறாங்கங்கிற மாதிரி நிறைய விஷயத்த நம்மளுக்கு இந்த மேப்பில் காட்டும். ஆனால் மேப்பை தான் பெருசாகி பார்க்க முடியாது, ஏன்னா மற்ற கேம்லலாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த கேமில் அது கண் இருக்கிற இடத்துல வச்சுருக்கிறதுனால அது வந்து நம்ம தொட்டோடனே அது வந்து உடனே கண்ணை தான் எக்யூப் பண்ண காட்டும், மற்றபடி ஒன்றுத்தையும் காட்டாது. அதுக்கடுத்து இன்னொன்று விஷயம் என்னென்னா, அடுத்து இந்த கேமில் நம்ம NPCயை முட்டுனா அந்த பிளேயரோட டாட்டும் மறந்து போகுமா? இருங்க அதையும் பார்த்துருவோம். ஆமாங்க, மறந்துட்டு. அப்படின்னா நம்ம NPCக்கு உயிர் இருக்க வரைக்கும் தான் அந்த டாட்டு காட்டும். அந்த NPC இறந்துச்சுன்னா அதை காட்டாது. இது ஒரு குட்டியான ஒரு நல்ல டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த காரில் போகிற NPCக்கும் அந்த டாட்டை மட்டுமே கொடுத்துருக்காங்க, அந்த காரை நம்மளால் எடுக்க முடியாதுங்கிறதுனால. அண்ட் அதுக்கடுத்து நம்மளோட ரேடியோ மோடு தான். ரேடியோவில் எனக்கு வந்து இப்போதைக்கு எந்த பாஸ்வேர்டும் தெரியாது. அது பாஸ்வேர்டு அதோட லிங்க்கை நம்ம ஏற்றி நம்ம இதில் போட்டால் தான் நம்மளால் பாட்டு கேட்க முடியும், மற்றபடி இதில் கேட்க முடியாது. அதுக்கடுத்த நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, ஒரு புது கார் கொண்டு வந்திருக்காரு. அந்த புது கார் பேர் ஸ்ப்ரிண்டர். இப்போ வேறு இப்போ எந்த காரும் பைக்கையும் இந்த கேமில் இப்போ கொண்டு வரல, இந்த ஒரு காரை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரோட ஸ்பெஷல் நிறையவே இருக்குது. ஏன்னா சத்தம் வந்து மற்ற காரோட கொஞ்சம் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. மற்ற கேமில் ஒரே கார், எல்லார் காரோட சத்தமும் ஒரே கார் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இந்த கேமில் அப்படி இல்லை, ஒரு காருக்கும் ஒரு சத்தம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சீவல்னு ஒரு கார் இருக்குமே, அந்த காருக்கு இப்போ சவுண்டே மாற்றிருக்காங்க. அது நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், கண்டுபிடிச்சேன். அண்ட் இதில் வந்து இன்னொன்று விஷயம் என்னென்னா, உங்களால் இந்த லைட்டை நீங்கள் இதில் இருக்காது, ஆனால் நீங்கள் லைட்டை தொட்டிங்கன்னா நடக்கிறதே வேறு மாதிரி இருக்குங்க. பாருங்கள் லைட் எப்படி தூக்கிட்டு வராண்டு, இப்படி பங்கமாக இருக்கா. இது வந்து நிறையவே எடிட்டாக நம்ம இந்த காரை பார்த்துருப்போம். அந்த மாதிரி இந்த கார்லேயும் மற்ற இந்த கேம்லேயும் லைட் வந்து ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், ஆனால் இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. அண்டு மற்ற கேம்லலாம் லைட் அடிச்சிச்சுன்னா சில கேம்லலாம் பக்கார மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேமில் அவ்வளோ பக்கையும் எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு பக்குங்கிறது இந்த கேமில் எனக்கு கண்டே பிடிக்கல. என்ன லேசாக அடித்தாலே டயர் எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுது. அதான் நம்ம அடுத்திங்கன்னா வித்தியாசம் என்னென்னா, நம்ம பறக்கும் வந்து இதுக்கு முன்னாடி எதுவும் காட்டாது, இப்போ ஆல்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டுது. அது நம்ம எவ்வளோ தூரம் கிரவுண்ட்லேருந்து இருக்கோங்கிறத இது வந்து காட்டும். இந்த ஆல்ட்டு இது வந்து இருக்கிறதுன்னு நம்மளுக்கு இப்போ பிரயோஜனமாக இருக்கும் கைஸ். அண்ட் அதுக்கடுத்து நம்ம கராஜில் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரே வரிசையில் தான் நம்ம கராஜில் கார் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒரு சைடில் 3 கார், ஒரு சைடில் 4 காருங்கிற மாதிரி 4 காராக சைடில் பிடிச்சி வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் நம்மளோட ஸ்ப்ரிண்டர். இப்போ புதுசாக அந்த காரு, ஆனால் புதுசாக கொண்டு வந்தாலுமே அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்காங்க.